கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சர்க்கலான பகுதிகள் காணப்படுகிறதோ, சேறு நிறைந்த பகுதிகள் காணப்படுகிறதோ, அந்த பகுதிகளை ஆண்டவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தின் கரம் வெட்டாந்தரையாக உலர்ந்த பூமியாக மாற்றி நீங்கள் அதில் பதட்டப்படாமல் வழிக்கு விழாமல் பாதுகாப்போடு நடக்க உங்களுக்கு ஆண்டவர் அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். யோசுவா 4:22 நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. கொந்தளிப்பு என்ற யோர்தானுக்குள்ளே, போராட்டங்கள் என்ற யோர்தானுக்குள்ளே தேவன் ஒரு உலர்ந்த பூமியை உருவாக்குகிறார், ஒரு வெட்டாந்தரையை உருவாக்குகின்றார். தேவனுடைய ஆழமான ஆச்சரியம் அங்கு வெளிப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட யோர்தான் சுற்றி ஓடுகிறது, கொந்தளிப்புகள் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது, அலைகள் துள்ளி எழும்பிக் கொண்டிருக்கிறது. உங்களால் அதை அடக்க முடியவில்லை, அதற்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை, அதை மேற்கொள்ள முடியவில்லை. பதறுகிறீர்கள், பயப்படுகிறீர்கள், கலங்குகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, அந்த யோர்தானுக்குள்ளதான், அந்த கொந்தளிப்புக்குள்ளதான், அந்த பாடுகளுக்குள்ளதான் நீ கர்த்தருடைய அதிசயத்தை காணப்போகிறாய். அங்கேதான் கம்பீரமாய் நடக்க போகிறாய், அங்கேதான் பதட்டப்படாமல் நடந்து அக்கறை சேரப் போகிறாய். கர்த்தருடைய காருண்ய கரம், கர்த்தருடைய கிருபையின் கரம் அங்கதான் உன்னை தேற்றி ஆற்றுவதை காணப்போகிறாய். கொந்தளிப்புக்குள் விழுந்து சிதிலமடைய மாட்டாய், போராட்டத்துக்குள் விழுந்து விலாசம் இல்லாமல் போக மாட்டாய். எந்த போராட்டம் உன்னை மேற்கொள்ளும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த யோர்தான் உன்னை மேற்கொள்ளும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அதே யோர்தானை, அதே போராட்டத்தை நீ மேற்கொண்டு ஜெயித்து எல்லாருக்கும் முன்பதாய் வெற்றியின் சின்னமாய் நிறுத்தப்படுவாய் என்று கொடுக்கின்றார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்னால் அவர் செய்வார். சொர்ந்து போகாதிருங்க. இந்த நாள் கொந்தளிப்புகளையும் அலைகளையும் அடக்கி மேற்கொண்டு அதற்குள்ளே சமாதானமாய் நடந்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நல்ல நாளாய் அமைந்திருக்கிறது. ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கொந்தளிப்பும் அடங்குகிறது, கவலைகள் மாறுகிறது, நெருக்கங்கள் மாறுகிறது. ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.